லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் இல்லை, மாயா பூர்ணிமாவோட கான்வர்சேஷன் தான் பெருசாக லென்த்தாக போக போகுது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்வுகள் இல்லாமல் இன்றைக்கி நாமினேஷன் அதை மாதிரி பல இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்தது. அதில் 3 ரீசனுக்காக தான் அவங்க அழுதுருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிய வருது. பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, போன வாரம் ஃபுல்லாக நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், எல்லாமே சூப்பராக பண்ணேன், இதெல்லாமே பண்ணேன். பட் அதையும் மீறி எனக்கு பாராட்டு கிடைக்கலனா பரவாயில்ல, ஆனால் நான் பண்ண ஒரு விஷயத்துக்கு என்னை இப்படி வச்சு செய்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எமோஷனல் ஆகிட்டு அழுகுறாங்க. அதுலேயும் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லாமல் எனக்கு தண்ணி வருதுங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வருது, பட் நான் எதுக்கு அழுகுறேன், என்ன காரணமே தெரியல, என்ன பிரச்சனையே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஏன் அப்படி நடக்கணும், அதுக்கு நான் டிசர்விங் இல்லை, எப்பவும் போல் அதுக்கு நான் டிசர்விங் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக வராங்க. ஏங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, எல்லாரும் இப்படி நடக்குது. ஒருத்தவங்க 10 தப்பு பண்ணுறாங்க, ஒரு நல்லது பண்ணுறாங்க, அதுக்கு பாராட்டு கிடைக்குது. நான் 10 நல்லது பண்ணியிருக்கேன், ஒரு தப்பு பண்ணுறேன், அதுக்கு பாராட்டு கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கடைசி வரையும் பண்ண தப்புன்றதை நீங்கள் ரியலைஸே பண்ண மாட்டீங்க, அடுத்தவனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு பாராட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு தப்பை ரியலைஸ் பண்ணுங்கள் பூர்ணிமா அப்படின்றது தான் சொல்ல தோணுது. இது ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா பேசும்போது நிறைய பேர் நடுவில் பேசிகிட்டே இருந்தாங்க. பூர்ணிமா நாமினேட் பண்ணதுக்கப்புறம் ரீசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. மணி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ்லேருந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுனாங்க. அது இன்னும் கடுப்பாயிடுச்சு போல். மற்றவங்க ரீசன் கொடுக்கும்போது யாருமே பேசலை, நான் ரீசன் கொடுக்கும்போது மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன மட்டும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. அதில் பண்ணாங்க தான், அதை ஓப்பனாக சொல்லணும்னா பண்ணாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதை விட்டுருவோம். 3வது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா, அனன்யா, வீட்டுக்கு வெளில இருக்கவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாரும் எங்கே என்ன இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் எங்கே என்ன அட்டாக் பண்ணுறாங்க. நேற்று விஜய் வர்மா சொன்ன ரீசன்லாம் என்னால் அக்செப்டே பண்ண முடியாதுங்க, ஏற்றுக்கவே முடியாது என்னால். அவர் இப்படி டேரெக்டாக அப்படி அடிக்க முடியும், கொஞ்சம் பொலைட்டாக சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி சொல்லவா முடியும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அனன்யா சொன்ன ரீசன்லாம் கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க, செம்ம கடுப்பாகுதுங்க, காண்டாகுதுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இது பண்ண டைமில் மோட்டிவேட் பண்ணுறாங்க மாயா. என்னென்னா, நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணுங்க, இதுலேருந்து வெளியே வரணும்னா இத்தனை வாரம் நீங்கள் நாமினேஷன் போயிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதால் தாங்க காப்பாற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எங்களுக்கு எங்கெங்கம்மா ஆடியன்ஸ் இருக்காங்க எனக்கு புரியலையே. அவங்கள காப்பாற்றுனது 2 வாட்டி விஜய் டிவிங்க, விஜய் டெலிவிஷன் சேனல் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதுங்காட்டி ஆடியன்ஸ்லாம் பில்டப் பண்ணிடாதீங்க, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஓகே மாயா, ஓகே, அதை மோட்டிவேட் பண்ணுறன்ற பேரில் இந்த பெரிய பில்டப்லாம் வேணாம். இதில் வேறு உங்கள் ஆடியன்ஸ் காப்பாற்றிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஏட்டஸ் இருந்தால் இன்னொரு பக்கம் உங்களை லவ் பண்ணுறவங்க ஒரு கேங் இருக்கும், அவங்களுக்காக கேம் விளையாடுங்க, இதெல்லாம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. தப்பு நடந்து போச்சு, அதிலேருந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள், இன்னும் டைம் இருக்குது, கேமை ஃபுல் ஃபோக்கஸ்டாக விளையாடுவோம், ஃபோக்கஸ்டாக மாற்றுங்க, என்னென்னலாம் பண்ணுமோ அந்த மோட்டிவேட்டில் வாங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி சிங்கப்பெண்ணு அப்படின்ற மாதிரி ஏற்றுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது. சரி, இதுதான் முடிஞ்சது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ன போது நேராக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அவர்களை தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க, கையில் ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை பிக் பாஸ் கொடுத்துருக்காருங்க, செமையாக பயன்படுத்தலாங்க அப்படின்ற மாதிரி மாயா பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவன் நம்ம பையங்க அப்படின்னு. நம்ம பையனோ அதெல்லாம் கிடையாது, கேமுக்கு நம்ம கேமாக தான் பார்க்கணும். அவன் நம்மளை சில டைமில் நம்மளை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கான், அவனுக்கு தேவைன்னா ஓடி இருக்கான், அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி மாயா பேசுகிறாங்க. பூர்ணிமா சொல்லுங்கள், ஏங்க ஆசையாக கஷ்டப்பட்டு அந்த பையன் கேப்டன்சி வாங்கியிருக்காங்க, விடுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வேணா இருங்க, நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா பல வாட்டி கேப்டன்சி தோற்றுருக்கான். இந்த நிக்சன் பாடுபட்டு வாங்கியிருக்கான். பட் இது வரையும் நிக்சன் பண்ண வேலை கேப்டன்சியில் சூப்பராக, கேப்டன்சி பதவி வந்ததுலேருந்து நைட்லேருந்து ஹோம் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் இன்க்ரீடியன்ட் சொல்லி எல்லாமே பயங்கரமாக இது வரைக்குமே சூப்பராக பண்ணியிருக்கான் நிக்சன் கேப்டன்சி. செம்ம மாசாக இருந்தது, ஓப்பனாக சொன்னோன்னா மாசாக இருந்தது. ஓகேங்களா, இதுதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்படியே மாயா சொல்லுங்க, இல்லவே இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது. கேப்டன்சி பதவியிலேருந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 2வது அவனை நாமினேஷன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை 2த்தையும் நான் சூப்பராக பயன்படுத்த போகிறேன், நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டேன். அவன் வேறு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறேன்னு வேறு பேசிகிட்டு இருக்கான், தெரியுமா இல்லையா? பேட்டரி மாற்றலாம், தோப்பு கரணம் போடணும், இதெல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் சொல்லியிருக்கான். நான் கண்டிப்பாக வச்சு செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூர்ணிமா கிட்டே இந்த பனிஷ்மெண்ட்ஸ் கேட்டோன்னே இதுதான் சுச்சுவேஷனு, சம்பவம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. குறிப்பாக என்ன விஷயத்தில் மிஸ் ஆகிட்டார்னா, நிக்சன் இன்றைக்கி தூங்கியிருப்பார். ஜஸ்ட்டு மிஸ் தூங்குற டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டார். தூங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிக்சன் தூங்கிட்டான், ரூல் பிரேக்கு அப்படின்றத மாயா கண்ணு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. எப்படா தூங்குவேன், தூங்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. தூங்கி இருந்தாருன்னா நிக்சன் அப்படியே போயிட்டு பெல் அடிச்சுட்டு, வாப்பா நிக்சன் தூங்கியிருக்க, ரூல் பிரேக்கு, மொதல் ஸ்ட்ரைக் அப்படின்றத எல்லாரும் போட்டிருப்பாங்க, காலி பண்ணிருப்பாங்க நிக்சனை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் அது ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டதால் ஒரு பக்கம் நிக்சன் தப்பிச்சிட்டார். ஓகேங்களா, அடுத்து என்னென்னா, ஜோவிகாலாம் கேமே விளையாடுறது இல்லைங்க, வேஸ்ட்டாக, சிம்பிளி வேஸ்ட்டாக, அவள் ட்ராக் அவுட்டு எப்பயே போயிட்டா அப்படின்ற மாதிரி.
அப்புறம் மாயா சொல்கிறாங்க அவள் பேசுறதுலாம் பாயிண்டே இல்லைங்க வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜோவிகா. ஸோ விக்ரம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான், அவனை டம்மி பிஸாக தான் இருக்கான், என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல பையங்க, நல்ல கேரக்டர் தான், மாயா சொல்கிறாங்க நல்ல கேரக்டர் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், தெளிவாக கேம் விளாட்றாங்க, கடைசியில் நமக்கே ஆப் வச்சுருவான் போல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அவங்ககிட்ட. கொஞ்சம் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்ககிட்ட மிங்கிள் ஆகாமல் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, சீசன் 5ல் அமீர் வந்து ஒரு பிளேயர் நல்லா விளையாடிட்டு இருந்தாராம், வந்தவொடனே நீ தான் வீக் பிளேயர் அப்படின்றத சொல்கிறாராம். அதை கேட்டதுக்கப்புறம் அவரோட கேம் மாறி போச்சு, ட்ராக்கை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதை தான் விஜய் வர்மா வந்து ட்ரை பண்ணுறாரு உங்களை பார்த்து. ஸோ நீங்கள் வந்து வீக் பிளேயர்னு சொல்லிட்டா நீங்கள் ட்ராக்கை விட்டு போயிடுவீங்க, நீங்கள் வேறு மாதிரி இதுவாயிருவீங்க, நீங்கள் ஆளே அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ நம்பாதீங்க, யார் எது சொன்னாலும் நம்பிடாதீங்க, சொல்லுவாங்க நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொன்னால் கூட இது தப்புமான்ற மாதிரி வரவங்க இன்ட்டு கொடுக்குறாங்க, அதை திருத்திக்க மாட்டீங்க, கடைசி வரையும் இதை நம்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கணுமா மாயா? புரியல எனக்கு. பூர்ணிமாவே திருந்தணும்னு நினச்சா நீங்கள் விட மாட்டீங்க, ஒன்றுத்துக்கு சொல்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யாரை எப்போ தாக்கலாம், யாரை எப்போ தூக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ச்சனா மற்றும் அனன்யா கான்வர்சேஷன் வந்து, ஸோ அனன்யாவுக்கு நாமினேட் பண்ண ரீசன் சரியில்லை, தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் வந்து அங்கே அர்ச்சனா கூட பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விசித்ரா செம்ம கடுப்பாயிட்டாங்க மக்களே. விசித்ரா ஒரு பக்கம் என்ன கடுப்பாயிட்டாங்கன்னா, கூல் சுரேஷ் வந்து விசித்ராவை நாமினேட் பண்ணது ரீசன் அக்செப்டபிளாக இல்லை, என்னை வச்சு செஞ்சிட்டீங்களே, உங்களை நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா கூல் சுரேஷ் மற்றும் விக்ரம் நாமினேட் பண்ணது. ஸோ இதில் வந்து விக்ரம் வந்து அனன்யா சொன்ன ரீசனை வச்சு நாமினேட் பண்ணது, இன்னொரு பக்கம் செம்ம கடுப்பில் விசித்ரா இருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து ஸோ அவர் ஜோவிகாவை தான் நாமினேட் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தாராம். பட் என்ன பண்ணார்னா, விசித்ரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டதால கடுப்பாயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி போச்சு. பட் இருந்தாலும் விசித்ரா நாமினேஷன் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல, கடுப்பாக இருக்காங்க. யார் போட்டாங்களோ அந்த 2 பேர் மேலேயும் செம்ம கடுப்பில் இருக்காங்கன்றது லைவில் பார்க்க முடியுது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இதுதான் மெயினான விஷயம். இந்த வாரத்தோட திட்டம் என்ன தெரியுமா? மாயா மற்றும் பூர்ணிமாவோட திட்டம் நிக்சனை ஃபஸ்ட்டு காலி பண்ணுறது. 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பயங்கரமாக நிக்சனை காலி பண்ணிவிட்டு அவனோட ஆட்டத்தை முடித்து உட்கார வைக்கிறோம். அவனை முதல்ல வெளியே தூக்குறது தான் முதல் பிளானாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா விக்ரம் இந்த கேட்டகரிலாம் வெளியே போயிடுவாங்க. போகிறதெல்லாம் நம்ம கேங்காகவே போகுது, நம்ம என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதை தவிர்த்துங்க, எந்த ஒரு டாஸ்க் வந்தாலும் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்குறோங்க. அந்த பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி கேம் விளாட்றோம். ஸோ எல்லா டாஸ்க்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பூர்ணிமா, நீங்களும் சரி நானும் சரி, அதை விட்டே கொடுக்கக்கூடாது, ஒரு பொழுதோ விடக்கூடாது அப்படின்றதையும். அடுத்து இந்த கான்ஃப்ளிக்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்களும் போயிடாதீங்க, நானும் போயிடாதீங்க. அந்த கான்ஃப்ளிக்ட்டே தேவையில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் விளையாடணும். இது கேம் இப்படி கொடுத்துருக்காங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் விளையாடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்றைக்கி நிக்சன் எவ்வளோ பேசியிருப்பான் அந்த கிரியேட்டிவ் டீமை பற்றி, அவ்வளோ விஷயங்கள் கிரியேட்டிவ் டீமை பற்றி பேசி கடைசியில் கிரியேட்டிவ் டீம் யாருக்கு வச்சாங்க பார்த்தீங்களா? ஆப்பு நிக்சன் தானே கிரியேட்டிவ் டீம் கேள்வி கேட்டான். ஸோ அவருடைய கேப்டன்சிலேயே வந்து கிரியேட்டிவ் டீம் வச்ச ஆப்பு வந்து நமக்கு ஒரு அல்வா மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அல்வா மாதிரி யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக விளையாடினுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது மக்களே, அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, விஷ்ணு வந்து நிக்சன் சொல்லியிருக்காராம் பூர்ணிமா பார்த்து, ஸோ நீங்கள் தான் விஷ்ணு பின்னாடி சுற்றுறீங்க, விஷ்ணு கூட இப்படி போகிறீங்க, அவர் தான் உங்களை இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு ஒரு மீனிங் சொன்னாங்க பாருங்கள். ஸோ ஆட்டு புழுக்க சைஸ் அளவு கூட அவனுக்கு மூளை இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்கிறாங்க. யாருக்குன்னா நிக்சனுக்கு ஆட்டு புழுக்க சைஸு கூட மூளை இல்லை, அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, சிம்பிளி வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இவனோட கேப்டன்சி கொஞ்ச நேரம் பாராட்டினீங்க, திடீர்னு இப்படியா? எப்படி பூர்ணிமா இது? அது ஒன்று இது ஒன்று, என்னத்தை நம்புறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.